மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இந்த வழக்கமாக எஸ்ஐஆர் வாக்காளர் குளறுபடிகள் இதெல்லாம் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ என்னென்னா, தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களில் தேர்தல்கள் நடக்க இருப்பதனால இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்குறோம். இப்போ தேர்தல் ஆணையத்திலேருந்து தலைமையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வாக்காளர் பட்டியல் பேரில் பூனை நாய் படத்தெல்லாம் பிரிண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி தான் பல இடங்களில் ஆகியிருக்கிறதுங்கிறனால அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்களாம். என்ன ஒரு வினோதமான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நமக்கு புரியலை. சரியாக வாக்காளர்கள் இருக்கணும், போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் நீக்கப்பட வேண்டும். அப்படிங்கிறத தாண்டி பூனை நாய் படம்லாம் அச்சடிக்காதீங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தான் தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கே தெரிஞ்சிருக்குது. அப்படிங்கிறது தான் ஒரு வினோதமான ஒரு வழக்கம். அதனால் தேர்தல் ஆணையம் அப்படி தான் இருக்கணுங்கிறதுனால நம்ம கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அல்லது வாங்கி டிசம்பர் 4 இறுதி நாளுங்கிறனால சரியான விவரங்களுடன் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலரிடம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய முகவர்களிடம் கொடுங்க. கண்டிப்பாக நம்முடைய வாக்குரிமை இழப்பதற்கு நாமே காரணமாக இருக்க வேண்டாம். ஷோக்குள்ள போய் இது முச்சந்தீஸ்வரன் நான் உங்கள் சுகுணாதி வாழ்க்கை. நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, நேற்று விஜய் பேசியது அப்படிங்கிறதா நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே பல ஆச்சரியக்குறிகளையும் சில கேள்விக்குறிகளையும் தோற்றுவித்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு, மக்கள் தான் விஜய் சந்திச்சிருக்காங்க. விஜய் போய் மக்களை சந்திக்கல, ஒரு 2000 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு அவர் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதில் என்னடா அந்த காஞ்சிபுரத்தில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சில பட்டியலிட்டு இருக்கிறாரு. அது முதல்ல அந்த ஊராக போனப்போ அந்தந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைன்னு வாங்கி திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் ஒன்றிய அரசு நடத்துகிறத தமிழ்நாடு அரசு குறை சொன்ன மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுலேயுமே சில விஷயங்கள் குறித்தெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்துருச்சு. காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்கிறது, அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இது ஒரு பக்கம். இது உண்மையிலே ஒரு 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 அங்கே அரசியல் கட்சியுடைய தலைவர் அல்லது ஒரு மக்கள் பிரதிநிதியாக வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா சுட்டி காட்டலாம். அதில் எந்த விதமான தவறுமே இல்லை. அதுதான் உண்மையிலே ஒரு ஜனநாயக கடமை. ஆனால் அவர் பேசுகிற பல விஷயங்கள் சம்மந்தமே இல்லாத விஷயங்களாக இருந்தது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக முதல் மாநாட்டில் இருந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, திமுக தான் எங்களுக்கு அரசியல் எதிரி அப்படின்னாரு. ஆனால் கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட நேற்று பேசவே இல்லை. அதுலேயும் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் பற்றிய குளறுபடிகள்லாம் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாக ஏராளமான விமர்சனங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நடந்ததற்கு பிறகு பாஜக அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இப்போ கூட பார்த்தோம்னா எப்படி மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்கிறது. இப்போ சண்டிகருக்கு தனி பிரதிநிதிகளை அமைப்பது, பஞ்சாபுக்கும் ஹரியானா மாநிலத்துக்குமான ஒரு தலைநகராக இருக்கக்கூடிய சண்டிகரை கூறுபடுவதுங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் பார்த்தா ஒரே நாடுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் கூறுபடக்கூடிய வேலைக்கு பாஜக சென்று கொண்டிருக்கிற இடத்துல பாஜகவை பற்றி எந்த சிறு விமர்சனமும் வைக்காமல் திமுகவை தான் முழுமையாக அவர்கள் தாக்குவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுலேயும் பார்த்தோம்னா இப்போ அரசியல் எதிரிங்களே, என்ன அரசியல் எதிர்க்கும் கொள்கை எதிர்க்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அதனால தாங்க நாங்கள் விமர்சிக்கிறோம். அதிமுக கூட அதனால தான் விமர்சிக்கிறது இல்லை நாங்கள். சரி, இப்போ ஆட்சியில் இருக்காங்க, மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கத்தான் அவர் விமர்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தா 1969 பிறகே நல்லா இல்லைங்க நாடு, அதுவும் கலைஞரே கைப்பற்றிட்டார் திமுக, அதுக்கு பிறகே நாசமாக போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு அப்போ புரியல. 1969 கலைஞர் திமுகவை நாசப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னால், கலைஞர் இறக்குற வரைக்கும் அவர் அதை பற்றி விஜய் ஏன் வாயை திறக்கவில்லை? இன்னும் சொல்லப்போனால் அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் பல படங்களை அவர் இயக்கியிருக்கார், நிறைய பொலிட்டிக்கல் மூவிஸை இயக்கியிருக்கார். அதில் பெரும்பாலான படங்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய அரசை மறைமுகமாக விமர்சிக்கக்கூடிய திரைப்படங்கள். கலைஞர் வசனம் எழுதின திரைப்படங்கள் அவர் விமர்சித்திருக்கார். நீதிக்கு தண்டனை மாதிரியான படங்களையுமே எஸ்.ஏ. சந்திரசேகர் விமர்சித்திருக்கார். அப்போ அண்ணாவுக்கு பிறகு திமுகவை நாசமாக்கி தமிழ்நாட்டை நாசமாக்கி 13 வருஷமாக கலைஞர் ஆட்சியிலே இல்லை, அது வேறு விஷயம். தமிழ்நாட்டை திமுக எல்லாவற்றையும் நாசமாக்கிய கலைஞருடைய கதாவசனத்தில் எப்படி எஸ்.ஏ. சந்திரசேகர் படம் இயக்கி எம்ஜிஆருடைய ஆட்சியை விமர்சித்தார். சரி, எஸ்.ஏ. சந்திரசேகர் கூட விவரம் தரலன்னு வச்சுக்கோமே, எஸ்.ஏ. சந்திரசேகர் கருத்து எப்படிங்க விஜயோட கருத்தாங்க? விஜய்க்குன்னு ஒரு சொந்த கருத்து இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த கருத்து என்றைக்குமே வரலையே. கலைஞர் 1969 பிறகு திமுகவையும் தமிழ்நாட்டையும் நாசமாகி கொண்டிருந்த பொழுது தொட்டப்பட்ட ரோட்டம் இல்லை முட்டை பரோட்டா விற்று கொண்டிருந்த விஜய் ஏன் எந்த விதமான அரசியல் விமர்சனங்களுமே முன்வைக்கவில்லை? கலைஞர் இறக்குற வரைக்கும் கலைஞர் மேலே அவருக்கு எந்த விதமான விமர்சனங்களுமே வைக்கலையே. இப்போ நேற்று தான் தெரிஞ்சா 69 இந்த மாதிரி நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி அவர் இவ்வளோ நாள் கோமாவில் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கிறது. அப்படி சம்பந்தம் இல்லாமல், அதாவது
அது பச்சையாகவே தெரிகிறது. அதாவது ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு இயல்பாக வர வேண்டும். ஒன்று நம்ம நேரடியாக பாதிக்கப்பட்டு வரலாம், அல்லது ஒரு சமூகத்தின் மீது உள்ள அக்கறை. இந்த கட்சிங்கிறது மிக மோசமான கட்சி. இப்போ பாஜகன்னு ஒன்று இருக்குன்னா, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் மேலே நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அல்லது பாஜகவில் வந்து நம்ம நண்பர்கள் கூட இருக்கலாம். ஆனால் பாஜக என்பது ஒரு மதவாத அரசியலை, ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறது. அது அடிப்படையிலே வந்து ஒரு சாதியத்துக்கு கொண்டு போய் விடும். அது சிறுபான்மையினருக்கு எதிரானது, அது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படிங்கிறனால ஒரு கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக ஒரு கட்சியை எதிர்க்கிறோம். இப்படி தான் ஒரு எதிர்ப்புங்கிறது வர முடியும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படி திடீர்னு ஒரு திமுக எதிர்ப்பாளராக மாறுறாரு அப்படிங்கிறப்ப அதுவே ஒரு போலியானது அப்படிங்கிறது தெரியாது. அவரே சொல்றாருன்னா, நமக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே எந்த விதமான வன்மமும் கிடையாதுங்க, நம்ம வந்து இன்னும் விமர்சிக்கவே ஆரம்பிக்கலைங்க. ரெண்டுலேயுமே ஒரு முரண்பாடு இருக்குது. அவங்களோட வாக்கிய வரப்பு தகராறு கிடையாதுங்க, தனிப்பட்ட வன்மை கிடையாது அப்படிங்கன்னா, சரி தனிப்பட்ட வன்மை கிடையாது, என்ன உங்களுக்கு அரசியல் ரீதியான வெறுப்பு இருக்குதுன்னா இவ்வளோ நாள் அதை பற்றி ஏன் பேசவில்லை அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. அடுத்து வந்து இந்த அறிவு திருவிழா பற்றி அவர் பேசுகிற பொழுதுமே சொல்லுகிறார் வந்து, எழிலன் நாகநாதன் வந்து அந்த மேலையில் என்ன சொன்னார், அதாவது தாவேக்காரர்களை தற்குறிகள்லாம் திட்ட வேணாம், அப்படி தான் அவங்க இருக்காங்கனாலுமே கூட அவர்களை திட்டி அவர்களை எதிர்நிலைக்கு கொண்டு சென்று விட வேண்டாம், அவர்களோடு உரையாடுவோம் அப்படிங்கிறார். இது ஏதோ தாவேக்காவுடைய ஆதரவு குரல் இப்படி ஒருத்தர் வச்சுட்டார், அதனால் திமுக தலைமையே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ இதை யார் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாங்களோ கேள்வி இருக்கிறது. தாவேக்காவை ஆதரித்து, தாவேக்கா ரொம்ப சிறந்த கட்சிங்க, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகச்சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்கள். தாவேக்காவுடைய தலைவர் விஜய் வந்து இராணுவ கட்டுப்பாடு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தாவேக்காவை பாராட்டுவது, புகழ்வது அதுக்கான ஒரு ஆதரவு குரல். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்காரர்கள் அப்படி தற்கூறிகள்னு திட்டாதீங்க, அவங்க அறியாமையில் தான் இருக்கிறார்கள், அவர்களின் மூலம் உரையாடல் மூலம் அவர்களை அரசியல் மையப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அரசியல் பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு எழிலன் நாகநாதன் பேசுறதுங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும் அவர் என்ன சொல்றாங்க. ஆனால் விஜய் அதை வந்து ஒரு ஆதரவு குரல் நினைச்சிட்டு பேசுறாருன்னா, உண்மையிலேயே அந்த தாவேக்கா தொண்டர்களை தற்குறின்னு திட்டாட்டும் பரவாயில்ல, தாவேக்கா தலைவர் அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தாருந்தானா அதுக்கு ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, அறிகுறி, பல குறிகளை வந்து குறிகுறியை விதவிதமான குறியீடுகளை காட்டி பல்வேறு விதமான விஷயங்களை அவர் விஜய் பேசியிருக்கார். உண்மையில் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட பேசுறதுக்கு வேறு எந்த விஷயமுமே இல்லை. இன்னைக்கு நீ ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து, எல்லோருக்கும் நிரந்தர வீடு தருவோம், எல்லாருக்கும் வந்து பைக்கு தருவோம், கார் கொடுப்பதும் லட்சியம் இருந்தாலும் பைக் தருவோம் அப்படிங்கிறார் வந்து. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து, வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பட்டதாரியை உருவாக்குவோம், மருத்துவமனை கட்டி தருவோம், இதெல்லாம் வந்து போகிற பக்கம் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பட்டதாரிகள் இல்லாத வீடே கிடையாது. எல்லா வீடுகளிலுமே எல்லாருமே குறைந்தபட்சம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வச்சுருக்கிறாங்க. வேலை கிடச்சிக்கதா இல்லைங்கிறது வேறு விஷயம். இன்றைக்கி வந்து பட்டதாரிகள் அப்படிங்கிறது மிக மிக சாதாரணம். ஒரு காலகட்டத்திலாம் பார்த்தோம்னா பட்டதாரி இளைஞர் கைது அப்படிலாம் தினத்தந்தில் போடுவாங்க வந்து. அதுக்கப்புறமேல என்ன வந்ததுன்னா வந்து இன்ஜினியரிங் பட்டதாரி கைது, அதுக்கப்புறம் மென்பொருள் ஊழியர், சாஃப்ட்வேர் பட்டதாரி, அப்படியெல்லாம் வந்து கொண்டு வந்த காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே படிக்கிறார்கள். மினிமம் ஒரு டிகிரி இல்லாமல் இன்றைக்கி யாருமே இல்லாத ஒரு சூழல் வந்து வளர்ந்துருக்கிறது. பைக்கு வந்து வீட்டில் பைக் இல்லாத வீடே கிடையாது. இன்னும் ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருந்தானா ஆளுக்கு ஒரு பைக் வச்சுருக்காங்க. இது பெரியவர் வந்து பைக் வாங்கி கொடுக்குற மாதிரி வந்து நாட்டுடைய நடப்பு என்ன, யதார்த்தம் என்ன, எதையுமே புரியாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு அரசு விடுமுறை வரட்டும்னா பைபாஸ் பக்கம் போய் பாருங்க, எல்லாரும் கார் எடுத்து ஊர் கிளம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காருங்கிறதே மிக சாதாரணமாக போய்விட்ட ஒரு நேரத்தில் இவர் வந்து என்ன பண்ண போகிறீங்க, மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா, மக்களுக்கு வீடு கொடுக்க போகிறேன், மக்களுக்கு வந்து பைக்கு கொடுக்க போகிறேன். வீடுங்கிறது குடிசை மாற்று வாரியத்திலேருந்து நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் வரைக்கும் வைத்து இலவச பட்டாளங்கள்னு கொடுக்கப்பட்டுக்கிறது. இன்னொன்று, எல்லாருக்குமே நிரந்தர வீடு கொடுப்பது அப்படிங்கிறது சாத்தியமும் கிடையாது. இது நடப்பது ஒரு சோசியலிச அரசாங்கமும் கிடையாது. இங்கே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி தான் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் எங்கே நிதி ஆதாரம் இருக்குது, விஜய் எங்கேருந்து கொண்டு வந்து தருவார் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப வந்து சும்மா பஞ்சு டைலாக் பேசுவது மட்டுமே ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஜயை பார்த்தால் உண்மையிலே நமக்கு ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர் வந்து இப்போ வீடு தரேன், பைக்கு தரேன், எல்லாத்துக்கும் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வந்து முன்னோடி மாநிலம். இது எல்லாத்தையும் சாதிக்கிறதுல முதல் மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்குது. இவர் வந்து 2025 வந்து எல்லாருக்கும் வீடு தரேன் அப்படின்ட்டு சொல்கிறதே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னுக்கு பின் முரணான. ஏன்னா இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் முதல்ல இந்த குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று ஆரம்பித்து 1970 கலைஞர் ஆரம்பித்து எல்லாருக்கும் வீடு கட்டி தரணுங்கிறத ஆரம்பித்தார். அவர் செஞ்சதை பார்த்துட்டு தான் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை அதுக்கப்புறம் ஒன்றியத்தில் வந்து அப்படியான துறை ஒன்று வரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அது இந்தியா முழுக்கவே பரவச்சு. இப்படி அவர் எந்தெந்த துறையிலலாம் நாங்கள் சாதிப்போம்னு அவர் முதலமைச்சராக வந்து சாதிப்போம்னு சொல்கிறாரோ எல்லா துறையிலையும் தமிழ்நாடு தான் முதல்ல அதை ஆரம்பித்து அதில் வந்து முன்னோடியாக இப்போ அதை சாதிச்சு முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும். எழிலன் வந்து திட்டினதை எப்படி தனக்கு பெருமையாக எடுத்துக்கிட்டாரோ அது மாதிரி கொள்கை இல்லாத கூட்டம்னு எல்லா கட்சிகளும் விஜயும் தாவேக்காவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கும் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, கொள்கைன்னு சொல்லி பெருசாக லிஸ்ட்டு போடுறாரு. வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக
இந்தியாவிலேயே முதல்ல குரல் கொடுத்தது நாங்க தான், இது எங்க கொள்கை கிடையாதா அப்படின்றாரு. இப்போ வக்பர் திருத்த சட்டம் வந்து நாளைக்கோ நாளானைக்கோ எதிர்க்கட்சிகளோட அழுத்தம் தாங்காம மோடி வந்து அதை நிறுத்திட்டாரு அப்படின்னாக்கா அப்ப என்ன கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாரா அப்படின்னு இருக்கு. அது வந்து குறுகிய கால செயல் திட்டங்கள், அது ஒவ்வொன்றும் சொல்றாரு, இதெல்லாம் நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம், அது எங்க கொள்கை தான் அப்படின்றாரு. வக்போர திருத்த சட்டமே வந்து இந்தியாவிலேயே வந்து கடைசி கட்சியா அந்த லிஸ்ட்ல போய் சேர்ந்தது வந்து விஜய் தான். அதுவுமே வந்து அந்த அபிஷேக் சிங் மங்வி அவர் வந்து வேற ஒருத்தர் சார்பா அந்த வழக்குல அவர் பேர் இருந்துச்சு. இவர் போய் அவங்கள அணுகி எங்க சார்பாகவும் நீங்க வாதாடுங்கன்னு சொல்லி கடைசியா தங்களோட பேரை வந்து இணைச்சுக்கிட்டாங்க. அப்படி எதுவுமே புரிதல் இல்லாம முன்னுக்கு பின் முன் பேசுறது, இந்த மாதிரி பொய்யை அவுத்து விடுறது அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு நேற்று ரொம்ப நேரம் பேசினார், 24 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுல ஓவராலா பார்த்தோம்னாக்கா அவருக்கு அப்பையில இருந்து இப்பயும் சரி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்றை மட்டுமே வச்சு காலத்தை தள்ளிடலாம், தேர்தலை சந்திச்சிடலாம் அப்படின்ட்டு அதை மட்டும்தான் மையமாக வச்சு பேசுகிறாரு. அது இப்போ அவங்க தொண்டர்கள்ட்டையும் தொத்தி அவங்க பேட்டி கொடுக்குறவங்க எல்லாரும் பார்த்தாலும் அவர் முதலமைச்சர் வந்து என்ன பண்ணுவார், நீங்கள் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டில் என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற எதுக்குமே அவங்கள்ட்ட பதில் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரியே தான் பேட்டி கொடுத்துக்கிட்டே திமுக எதிர்ப்பு மட்டுமே வச்சு செயல்பட்டு இருக்காங்க. அதில் வந்து கரூர் சம்பவத்தை பற்றி நான் பேசலைன்னு சொல்லுவாங்க, இருங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வக்பு வாரிய திருத்த மசோதாலாம் நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பினால நாடாளுமன்ற நிலைக்குழுன்னு அமைச்சு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி எல்லாம் நிலைக்குழு தலைவர் மேலே வந்து ஒரு கண்ணாடி கிளாஸை தூக்கி போட்டு இவ்வளோ எதிர்ப்புகள் வந்ததுக்கு பிறகு கடைசியில் கேஸ் நான் போட்டேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு அதான் இப்போ நீட்டு எதிர்ப்பு அப்படிங்கிறத ஆரம்பித்து எல்லா விதமான நிலைப்பாடுகளையும் தமிழ்நாட்டுடைய அதிமுக பாஜக தவிர எல்லா கட்சிகளும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு தான் இருக்கார்கள். இவருக்கு புதுசாக என்ன கொள்கைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. அது அந்த கொள்கை என்ன, நீங்கள் அம்பேத்கர் பெரியாரெல்லாம் கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்கீங்களே தவிர அவங்க சொன்னதா ஒரு விஷயமாவது ஒரு மேடையிலே அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்காருங்க, பெரியார் அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ திமுகவுடைய மேடைகளில் வந்து 100ல் வந்து 100 பேருமே வந்து கொள்கையாக பேச மாட்டாங்கனாலும் ஒரு 10 பேர் 20 பேராவது பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, மொழி போராட்டம்னா என்ன, ஏன் வந்து அண்ணா வந்து வடக்கு வாழ்கிறதுன்னு சொன்னார், மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் எப்படி வந்தது, பாபர் மசூதி இடிப்பு ஏன் நடந்தது, இப்படி ஏதாவது ஒரு வரலாற்று சம்பவங்களை பற்றி யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்க. இந்த மேடையில் வந்து யாராவது ஒருத்தராவது அப்படி ஏதாவது பேசுகிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. திமுகவை திட்டுறது அப்படிங்கிறத தாண்டி வேற எதுவுமே இல்லை, அது மட்டும்தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னா அதுக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. எம்ஜிஆர் அதிமுக ஆதரித்து ஆரம்பித்த காலத்திலேருந்து திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு மட்டும்தான் அவங்களுடைய கொள்கை. வேற எந்த கொள்கையுமே இல்லை. அவங்களும் அப்படி பெருசாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதும் இல்லை, எங்களிடம் வந்து மிகப்பெரிய கொள்கை இருக்குது அப்படிலாம் சொன்னதில்லை. ரொம்ப யதார்த்தமாக எடப்பாடி பழனிசாமிட்ட இந்த மாதிரி ஆரியம் திராவிடம் இதெல்லாம் பற்றி ஆளுநர் பேசுகிறேன்னா அதெல்லாம் பெரிய பெரிய படித்தவட்ட கிடையாது, எனக்கு ஆரியமும் தெரியாது திராவிடமும் தெரியாதுட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போவோம் அப்படி வந்து. அதனால் வந்து அதுக்கு ஒரு கட்சி ஏற்கனவே அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறப்ப இவர் எதுக்கு புதுசாக இந்த கட்சி ஆரம்பித்து இவர் ஏன் திமுகவை திட்டணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஆனால் உண்மையிலே வந்து அந்த அவரை நம்பி வந்திருக்கக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். ஆனால் அந்த மயக்கம் கொஞ்சம் நாளைக்கு இருந்து அதுக்கப்புறம் அவங்க தெளிவார்கள் என்று நம்புவோம். அது வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஆச்சரியக்குரியாகவும் கேள்விக்குரியாகவும் தான் இருப்பாங்க. இப்படி இல்லாமல் ஒரு மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆச்சரியக்குரியாகவும் இவங்கெல்லாம் எப்போ திருந்துவாங்க என்கிற கேள்விக்குரியாகவும் இவர்கள் இருப்பார்கள் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ 2 நாளாக மோடி 2 நாளுக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போனார். அப்போ வந்து ஒன்றிய அரசு முதலமைச்சரும் மனு கொடுத்துருக்காங்க, எதிர்கட்சி தலைவரும் மனு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. விவசாயிகள் பிரச்சனை, விஜயே வந்து அந்த குறைகளெல்லாம் சொல்லி அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தார், விவசாயிகளோட பாதுகாவலருங்கிற மாதிரி. அதுக்கும் வந்து ஒன்றிய அரசு வந்து அந்த ஈரப்பதத்தை அளவு கூட்டத்துக்கான கோரிக்கையும் நிராகரிச்சிருச்சு. இது வந்து முதலமைச்சர் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் கூட ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரு. அதை பற்றியும் எதுவுமே அவர் பேசவே இல்லை. அதுதான் இப்போ இருக்கிற விவசாயிகளோட முக்கியமான பிரச்சனை. அதை எதுவுமே பேசலை. அவரும் வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ட்ரெயின் வேணான்னு முடிவு பண்ணிட்டாரா, அதையும் எதுவும் பேசலை. இன்னமும் ஒன்றிய அரசு வந்து பல நிதிகளை தமிழ்நாட்டுக்கு தராமல் இருக்குது, அதையும் எதுவுமே பேசலை. அது நீங்கள் பிகினிங்கில் சொன்ன மாதிரி அவர் அதிமுக பாஜக ரெண்டு வார்த்தையும் அவர் அந்த ஸ்பீச் மொத்தமும் சொல்லவே இல்லை. ஓகே, விஜய் ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து அவர் தற்கொலை அப்படின்னு சொல்கிறத கோவித்து கொண்டாலுமே கூட தாவேக்காவில் பெரும்பாலானவர்கள் அப்படி தான் இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. அப்படின்னா இன்னொரு பக்கம் சீமான் நேற்று பத்திரிகையாளர் நடந்து கொண்ட முறையெல்லாம் மிக மிக அநாகரிகமான கண்டிக்கத்தக்க முறை. ஒரு பத்திரிகை ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாட்டா நீ மொகரை போட
ஒரு இயல்பான ஒரு யதார்த்தமான கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு. நீங்கள் வந்து எஸ்ஐஆர் வந்து எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஏன் தமிழ்நாடு அரசு திட்டீங்கன்னா அவங்க ஏன் ஊழியர்கள் அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையம் அரசுக்கு மேலேயா, அரசு தேர்தல் ஆணையத்துக்கு கீழே இருக்கா அப்படின்னா, தேர்தல் ஆணையம் என்பது வந்து ஒரு சுயேட்சையான ஒரு அமைப்பு. அது உண்மையிலே சுயேட்சையான அமைப்பு இருக்கா, ஒன்றிய பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது, அது ஒரு தனி அப்படின்னாலுமே கூட அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறையெல்லாம் ஒரு சுயேட்சையான அமைப்பு தான். அவங்க வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அரசாங்கம் வந்து இங்கே கொடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு கேட்டாங்கன்னா கொடுக்கணும், தேர்தல் பணிகளை பார்க்கணும்னு சொன்னால் கொடுக்கணுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அது அதாவது ஜெயிச்சு கிச்சு ஒரு பதவிக்கு வந்தால் அதெல்லாம் தெரியும். கவுன்சிலர் பதவி கூட ஜெயிக்காத ஒரு ஆளுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனால் சீமான் வந்து அப்படி அவர் வந்து ரொம்ப கரெக்டாக விளக்குகிறார். வந்து அரசு வந்து இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க, திமுக வந்து வழக்கு போட்டிருக்காங்க, கேட்டால் கொடுத்து தாங்க ஆகணும், தேர்தல் ஆணையம் ஒரு பணியை கொடுத்தா வந்து தட்டி கழிக்க முடியாது சொன்னால் அதுக்கு மிக மோசமான முறையில் ஒருமையான முறையில் வந்து திட்டுவது, போடாவடா என்று பேசுவது, இன்னும் தரக்குறைவாக பேசுவதுங்களா என்ன விதமான அப்போ உங்களுக்கு வந்து பதில் சொல்வதற்கான எந்த விதமான நியாயமான பதில்களும் இல்லை. ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்டால் பெரியார் சர்ச்சையிலேருந்து இதுதான் பார்க்கணும். சீமான் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டால் ஏதோ அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே எதிரிகள் போல் அவர்கிட்ட போய் சண்டை போடுவது, அவங்களுக்கு விளக்கம் கொடுப்பது, இந்த மாதிரியான வாய்ச்சவடால் அடிப்பது, இந்த மாதிரியான வேலைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளருக்கும் வேறு வழி இல்லை. பத்திரிகை முதலாளிகள் வந்து அவர்கள் வலியுறுத்துவதனால இந்த அண்ணாமலை சீமான் மாதிரி நாட்களை தவிர்க்கவே முடியாமல் போய் ஒரு ப்ரெஸ் மீட்னா போய் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்று தான். சீமானுக்கு நாம் கடுமையான கண்டனங்களை நம்ம பதிவு செய்கிறோம். அவர் வந்து கூட அவ்வளவு பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் கூட அவருக்கு ஆதரவா சீமானை வந்து எதுக்கு இப்படி திட்டுறீங்க அப்படின்னு கேட்குற வேலையும் சீமான் ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தரை குறி வச்சு இவங்க 2 பேரும் ஒருமையில் திட்டி தாக்குனா மற்றவங்களும் அமைதியாக இருக்கிற சூழலை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு ஆதலுக்காச்சும் பேசாதீங்கன்னு சொல்கிறது, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, அவர் கூட போய் நின்று கூட்டிகிட்டு போகிறது அப்படிலாம் இல்லாமல் தனித்து விடுறப்படுறாரு. இந்த யாரை அந்த தலைவர்கள் வந்து குற்றச்சாட்டு பண்ணுறாங்களோ. ஆனால் இவங்களே வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று இந்த சம்பவம் தொடர்பாக வந்துச்சு. ஜிக்னேஷ் மேவானி குஜராத்தில் இருக்க சுயேட்சை எம்எல்ஏ, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து வடமாநில ஊடகம் ஒன்று பார்த்துட்டு இந்த மைக் இருந்துச்சுன்னா நான் பைட் கொடுக்க மாட்டேன், பேச மாட்டேன், அந்த மைக்கு போக சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ இமீடியட்டாக கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு 6-7 மீடியாக்கள் இருக்காங்க. அவருக்கு நீங்கள் பேட்டி கொடுக்கலன்னா அவர் எதனால் பேட்டி கொடுக்க மாட்டேன்றாருன்னா அது வந்து கோடி மீடியாவாக இருக்குது, நான் என்ன சொன்னாலும் அதை திரிச்சு மோடிக்கு ஆதரவான செயல்பாட்டில் அந்த மீடியா இருக்குது, அதனால் அந்த மீடியாட்ட பேச மாட்டேன்றாரு. உடனே மற்ற எல்லா மீடியாக்களும் சேர்ந்துட்டு அவருக்கு நீங்கள் இப்போ பேட்டி கொடுக்கலன்னா நாங்களும் உங்களை பேட்டி எடுக்க மாட்டோம்னு சொல்லி அந்த பேட்டியவே நிறுத்திட்டு போயிட்டாங்க. அவரும் தேங்க்யூன்ட்டு போயிட்டாரு. ஆனால் இப்படி தமிழ்நாட்டில் அதோட கொடூரமான இந்த பைத்தியம்லாம் சொல்லி திட்டினார் அந்த நிருபரை. ஆனாலும் கூட இருக்க மீடியாக்களும் அமைதி காக்கிறது வந்து அதுவும் நிச்சயம் கண்டிக்கத்தக்க விஷயம். ஓகே, இந்த ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்த சர்ச்சைகள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நேற்று வந்து ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கவாய் இன்று வந்து சூரியகாந்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்று விட்டார். பிஆர் கவாய் வந்து நேற்று பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த மாதிரி கவர்னர்கள் வந்து சட்டமன்றத்தினுடைய அதிகாரத்திற்கு கீழானவர்கள் தான், அதற்கு இணையானவர்களோ மேலானவர்களோ கிடையாது. கவர்னர்கள் வந்து உடனுக்குடன் வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், அதைத்தான் நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம். பட் காலக்கெடுவை வந்து நிர்ணயிக்கலையே தவிர அப்படி தான் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார். ஆனால் வந்து காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. ஏன்னா நீங்கள் காலக்கெடுன்னு ஒன்று, அதாவது காலக்கெடுவையே வந்து தீர்மானிக்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் ஏன் அப்படி இல்லைன்னா இவங்களாம் நல்ல மனுஷங்க, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, அவங்களே வந்து இந்த மாதிரி நடந்துக்குவாங்க, நேர்மையாக நடந்துக்குவாங்கிற ஒரு நம்பிக்கையினால தான் ஆளுநர்களுக்கெல்லாம் அப்படியான காலக்கெடுவெல்லாம் விதிக்கவில்லை. ஆனால் வந்து அவங்க அப்படி வந்து இவங்களாம் நல்லவங்க, நேர்மையானவங்க, ஒரு மரியாதையோடு நடந்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அதற்கான சலுகைகளை வந்து ஆளுநர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் வந்து இவங்க வந்து இவ்வளவு வந்து ஒரு என்ன சொல்வது, வந்து கொஞ்சம் கூட வந்து அறம் சார்ந்து நடக்காமல் இருக்கக்கூடிய மனிதர்களாக, ஒரு அற்பத்தனமான மனிதர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் யூகித்திருக்கவே முடியாது. அதனால தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சொல்ல கண்டிப்பாக ஒரு காலக்கெடுவை நிர்ணயிப்பது என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அது வந்து பிஆர் கவை செய்தது வந்து ஒரு பிழை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அரசியல் செஞ்ச சாசன பெஞ்ச் அமர்வுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலத்திலாவது அந்த தவறுகள் சரி செய்யப்படும் என்று சொல்லி நம்புவோம். கடைசியாக ஒரு செய்தியை சுட்டி காட்டி நம்ம முடிக்கலாம். டெல்லியில் குண்டு வெடிப்பு நடந்தது, அதில் வந்து நிறைய டாக்டர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகத்தின் மீதே நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். இது வந்து எந்த அளவுக்கு சரி தவறு, பொய்யா, இட்டுக்கட்டப்பட்டதா, உண்மையா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ச்சியாக விசாரணைகள் இருக்கட்டும்.
உண்மையிலேயே பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா இதில் வந்து 2 விஷயத்தை வந்து நம்ம குறிப்பிட வேண்டும். என்னென்னா வந்து அந்த டாக்டர்கள் தங்கியிருக்கக்கூடிய வீட்டை வந்து வாடகைக்கு விட்டவர் வந்து ஒரு இஸ்லாமிய மத குரு மௌலவி லஸ்தியாக் அப்படிங்கிறவர். அவர் வந்து வீட்டை வாடகைக்கு கொடுத்ததுனால அவருமே கைது செய்யப்பட்டு இருக்கிறார். ஆனால் என்னென்னா பாவம் வந்து ரொம்ப அவர் அப்பாவியாக இருக்கிறாரு. என்னென்னா வந்து அந்த வீட்டோட வாடகை வெறும் 2500 தான். 2500 வந்து வாடகை கொடுக்குறாங்கன்னா அந்த வீடு எந்த மாதிரியானதாக இருக்கும் அப்படிங்கிற நமக்கு புரிகிறது. இன்னொன்று அந்த பயங்கரவாதின்னு சொல்லப்படக்கூடிய டாக்டர்கள் 2500 வாடகை கொடுக்கல தான் அவங்க இருந்துருக்காங்கங்கிறது நமக்கு தெரிகிறது. 2500 வாடகை, அவங்க வந்து ஒரு 4-5 மாதம் வாடகையே தரவில்லை. இந்த வாடகை வச்சா நான் ஒரு 3-4 குழந்தைகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு அந்த அவங்க பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டவங்கிட்ட வாடகை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதகுரு கேட்கிறான்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து அவருடைய நிலைமைங்கிறது எவ்வளோ பரிதாபத்துக்குரியது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. இன்னொன்று, ஒருத்தர் வீட்டை வாடகைக்கு விடுறாரு வந்து அங்கே வந்து பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்களோ அல்லது திருடர்களோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது வீட்டை வாடகைக்கு விட்டவர் எப்படி பொறுப்பவர்? அவருக்கு என்ன தெரியும் வந்து அவங்க யார் நாளைக்கு வந்து எங்கேயாவது கொண்டு வைப்பாங்கன்னு தெரிந்தா வாடகை கொடுப்பார். 2500 வந்து வாடகை வாங்கிட்டு விடுறவர் வந்து நாளைக்கு கொண்டு வைப்பாங்களா இல்லையாங்கலாம் தெரிந்தா வாடகை கொடுப்புகிறார். எதற்காக ஒருவர் வந்து வீட்டு வாடகைக்கு விட்டவரையே வந்து துன்புறுத்தணும்? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த டாக்டர்கள் ஒருத்தர் அவர் வந்து உண்மையிலேயே வந்து குற்றவாளியாகவே வச்சுக்கோங்க, வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டோன்னு வச்சுக்கோங்க, வந்து அவருடைய வீட்டை வந்து பாதுகாப்பு படையினர்கள் வந்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, ஏற்கனவே அந்த டெல்லியில் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீடுகளையுமே வந்து பாதுகாப்பு படை தரைமட்டமாக்குகிறது அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம். இது வந்து உண்மையிலேயே நமக்கு புரியலை. இப்போ சட்டங்கிறது இராணுவத்தின் கையில் எடுத்துருதா? அப்போ வந்து ஒருத்தர் வந்து குற்றம் அளித்திருக்கிறா இல்லையா என்று நீதி விசாரணையை பண்ண தேவையில்லையா? அவர் வந்து குற்றவாளியாக கூட இருக்கட்டும், அந்த வீடுங்கிறது அவருக்கு மட்டும் சொந்தமானது. அந்த வீட்டில் வந்து அவங்க அம்மா, அப்பா, அண்ணா, நாய், பூனை எல்லாம் தான் இருக்கும். அதை வந்து இடித்து தரைமட்டமாக்குவதற்கு என்ன உரிமை வந்து ஒரு இராணுவத்துக்கோ அல்லது பாதுகாப்பு படைக்கோ இருக்கிறது என்பது நமக்கு தெரியல. அப்போ ஒரு விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாலே ஒருத்தர் தீவிரவாதின்னு முடிவெடுத்துட்டு இவங்களே வந்து இப்போ வீட்டை இடிக்கிறது அப்படின்னா நாளைக்கு அவங்களே வந்து தூக்கிலப்பட்டு அவங்களே கொண்டு விட்டு போய் எல்லாமே வந்து அப்புறம் எதுக்கு ஒரு நீதி விசாரணைலாம் எதுக்கு இருக்குங்கிறது நமக்கு புரியலை. அப்படிதான் இப்போ நிறைய பயங்கரவாத தாக்குதல்கள் அது குறித்த விசாரணைகள் சொல்லப்படுவதற்கு பின்னால் இந்த மாதிரியான நிறைய சொல்லப்படாத கதைகள் இருக்கின்றன. அதில் தான் உண்மையிலே உண்மைகள் ஒளிந்திருக்கின்றன அப்படிங்கிறதான் யதார்த்தமான நிலைமை. ஓகே, அதனால் வந்து பேசா பொருளை பேசுவோம்னு சொல்லிட்டு பலரும் பேச தயங்கி கூறக்கூடிய விஷயத்தை பேசுவதற்கும் அது குறித்து உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் மானத்தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ந்து தொடர்புகள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மானத்தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவு. மீண்டும் முன்னிலை செல்லுக்கும்.